சார் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 2026 ம். இந்த ஆங்கில புத்தாண்டு எந்த மாதிரியான அற்புதங்களை அவங்க வாழ்க்கையில தரப்போகுது? கண்டிப்பா. மிதுன ராசி புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசி. ஸோ இவர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ரொம்ப சிறப்பாவே இருக்க போகுது. நம்ம எல்லாத்துக்கும் சொன்ன மாரி தான். குரு உச்ச வீட்டுக்கு வர்றாரு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரப்போறாரு. அப்படின்றபோது எல்லாருக்குமே சிறப்பு தான். 2026ஆம் ஆண்டு அதாவது ஒரு விஷயம் நம்ம இங்க பதிவு பண்ண விரும்புறேன். ஓகே. ஆ நம்ம 2020 அது ஆரம்பிச்சாங்க. 2020 வந்து பார்த்தீங்கன்னா, 2020லேருந்து 2030 வரையுமான அந்த தசாப்தம்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு 10 ஆண்டுகள். ஓகே. இது நெறைய நெருக்கடிகளையும், பிரச்சனைகளையும் குடுக்கும் அப்படின்றத நான் முன்னாடியே நம்ம நண்பர்கள் மத்தியில சொல்லிட்டு இருந்தேன். சரி. இதில இடைப்பட்ட காலங்கள்ல ஒரு சில வருடங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதில 2025 சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து 2026, 27, 29 ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஓகே. இந்த 10 வருஷத்துல இந்த 3 வருடங்கள் ரொம்ப சிறப்பான ஆண்டுகள். அதுல 2025 நல்லா தான் இருந்திருக்கு. பொருளாதாரமா எல்லா பக்கமும் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு நம்ம இந்திய தேசத்த சொல்றேன். ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சு வந்துட்டோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு இதோட இன்னும் சிறப்பாவே இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டியதில்ல. பர்ட்டிகுலரா தொழில் சார்ந்த சிந்தனைகள், வணிகத்திறன் இயல்பிலேயே கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு மிகப்பெரிய வளர்ச்சியையும், யோகத்தையும் குடுக்க போகுது அப்படின்றதுல சந்தேகமே வேணாம். எல்லளவும் சந்தேகம் இல்ல. ஆமா. ஓகே சார். இப்ப இவங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ம். இந்த தொழில் சொல்லிட்டீங்க. நல்லா ஆமா. சிறப்பானதா இருக்கும். பிசினஸ் பண்றவங்களுக்குன்றீங்க. அதனா ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும்? ஆமா. வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதாவது பொதுவா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில்ல எல்லாம் பிரச்சனை இருக்காது. ஓகே. தொழில்ல எல்லாம் புகுந்து விளையாண்டுருவாங்க. கிங் அவங்க. ம். வணிகத்திறன் ரொம்ப ரொம்ப சிறப்பாவே இருக்கும். ம். ஒரு விஷயம் இந்த ஆண்டு அவங்க ரொம்ப கண்டிப்பான முறையில கடைபிடிக்கணும். பெரிய முதலீடுகளுக்கான பணம் இருந்தாலும் கூட, முதலீடுகள கையில இருந்து போடாம, ஓகே. இன்வெஸ்டர்ஸ கொண்டு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண வச்சு, அதன் மூலியமா லாபம் எடுக்கிறதுக்கான அதாவது உங்களோட பிரெயின இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்க மணிய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இது எப்பயுமே நீங்க கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது மிதுன ராசிக்காரர்களுக்கு. கையில இருந்து மட்டும் எதுவும் போட்டுறக்கூடாது. ஆமா. அத தாண்டி மிதுன ராசிக்காரர்களுக்கு பொதுவா நான் முன்னாடி சொன்ன தொழில்ல பிரச்சனை இருக்காது. அவங்களுக்கு எங்க பிரச்சனைனா பர்சனல் லைஃப்ல தான் பிரச்சனை இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கு நீங்க குடும்பத்துக்கு நேரம் கொஞ்சம் ஒதுக்கணும். குடும்ப உறுப்பினர்களுக்கு மதிப்பு குடுக்கணும். அவங்க விருப்பங்கள் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி நீங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, ஒண்ணும் தொந்தரவும் இருக்காது. நல்லாருக்கும். இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாவே இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்துல குரு வந்துட்டாரு. ஓகே. சுபர் வந்துட்டாரு. 7ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் 2ஆம் இடமான தனஸ்தானமான குடும்பஸ்தானத்துக்கு வர்றாரு. உங்க வாழ்க்கை துணை மூலியமாவும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான யோகங்கள் இருக்கும் அப்படின்னு ஆணுக்கும், பெண்ணுக்குமே இது பொருந்தும். இந்த பணம் விஷயம் அப்படின்னு வரும்போது, இவங்களுக்கு எப்படி இந்த ஜாக்பாட் இருக்கா? பணம் சார்ந்த விஷயங்கள்ல? நிச்சயமா. குரு உச்சம், தனஸ்தானத்துல உச்சம். தனக்காரகன் தனஸ்தானத்துக்கு வர்றாரு. கேந்திராதிபதி வேற 7, 10க்குரிய தொழிலுக்குரியவனா வர்றாரு. தர்மகர்மாதிபதி யோகம். வேலை செஞ்சு உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது. கண்டிப்பா இது நீங்க சந்தோஷப்படுறதுக்காக கண்டிப்பான முறையில சொல்லல. கோச்சாரம் அதத்தான் சொல்லுது. 7ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடம் 2மே கேந்திர ஸ்தானங்கள். 2 கேந்திர ஸ்தானத்துக்கு அதிபதி தனஸ்தானம் என்ற 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. ஸோ அவரே தனக்காரகனாவும் இருக்காரு. அவரு உச்ச பலமும் பெறாரு. இதுக்கு மேல உங்களுக்கு நம்ம ஆதாரங்களையும், உதாரணங்களையும் சொல்ல வேண்டியதில்லை. கண்டிப்பான முறையில இந்த நிலை உங்களோட பொருளாதாரத்தை கண்டிப்பா முன்னேற்றும். அதுக்கு கோச்சாரம் ரொம்ப சாதகமா இருக்கு. சரி. இப்ப இவங்களுக்கு இறை வழிபாடு அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான வழிபாட்டு முறைய சொல்லலாம்? கண்டிப்பா. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா புதன் தான். ஓகே. இந்த புதன் மகாவிஷ்ணுவ குறிக்கக்கூடிய கிரகம். ஸோ அதனால பொதுவாவே இந்த மிதுன ராசிக்காரர்கள், மிதுன லக்னத்துக்காரர்களாகட்டும், ஸோ இந்த புதனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ராசிக்காரர்கள், பலம் பெற்றவர்கள் எல்லாத்துக்குமே எப்பயுமே சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய வழிபாடுன்றது பெருமாள் வழிபாடு தான். மகாவிஷ்ணு வழிபாடு. அதை தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம். புதன், சனிக்கிழமைகள்ல செய்யலாம். ரொம்ப சிறப்பா இருக்கும். திருமணம் ஆகாத திருமணத்துக்கான முயற்சியில் இருக்கக்கூடிய மிதுன லக்னம், மிதுன ராசிக்காரர்கள் வியாழக்கிழமைகள்ல மாலை பொழுதுல திருமஞ்சனம் சில கோயில்ல பெருமாள் கோயில் நடக்கும். ஓகே. அந்த நிகழ்ச்சியில பங்கேற்று வந்தாங்க அப்படின்னா, அவங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள் கண்டிப்பான முறையில் நல்லபடியா நடக்கும். ஸோ இப்ப பணம் ரீதியா, இந்த ஃபினான்ஷியல் ரீதியா நிறைய விஷயங்கள் நிறைய பாசிட்டிவா சொல்லிட்டீங்க. இப்ப அவங்களுடைய ஹெல்த் ரீதியா எந்த மாதிரியான இது இருக்கும் அவங்களுக்கு? கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது கேட்டது நல்ல கேள்வி நீங்க. அதாவது 2ஆம் இடத்துல குரு அமர்றதும், அந்த குருவுக்கு திரிகோணத்துல சனி அமர்றதும் பார்த்தீங்கன்னா, பார்வை சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளை குடுக்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது போக இந்த கடன் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் இருக்கணும். எப்பவுமே இந்த மிதுன ராசிக்காரர்கள் அந்த இடத்துல தான் சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க.
செய்ய முடியாத விஷயங்களை செஞ்சு தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை செய்ய முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க. அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மணி ரிலேட்டடாக பணம் சம்மந்தப்பட்டு வரும்போது பெரிய கமிட்மெண்ட் ஆகி அவங்களுக்கு பெரிய மன உளைச்சல் ஆகும். இந்த மன உளைச்சல் உடல் ரீதியான பிரச்சனையை கொண்டு வந்து விடும். டிப்ரெஷன் அதான் பிரச்சனைக்கு காரணம். வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா குரு வந்து உட்காந்துருக்காரா, சரி எல்லாத்துக்கும் நல்லது சொல்லுவோம்னு சொல்லிட்டு இதே அவனை சொல்லிட்டு நான் செஞ்சுறேன், நீங்க நான் இருக்கும் நீங்க கவலைப்படுறீங்க, எத்தனை கோடி ஆகுன்னு சொல்லி நான் தர்றேன் அப்படிலாம் சொன்னாங்கன்னா மாட்டிப்பாங்க. அதனால கொஞ்சம் கவனமா வார்த்தையில கவனம் செலுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க ஆரோக்கியமும் நல்லா இருக்கும்ன்றது சொல்லலாம். வாயை கொடுத்து மாட்டிக்க கூடாது. மிதுன ராசிக்காரங்க. ஆமா ஆமா ஆமா. எல்லா பலன்களும் சிறப்பா சொன்னீங்க. இதை தாண்டி இந்த குறிப்பா வந்து குரு வந்து 12 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து கடகத்துல அமரப்போகுதுன்னு சொன்னீங்க. அதை தாண்டி சனியுடைய வக்ர பயிற்சி, சனியுடைய வாக்கிய கணித அடிப்படையில பயிற்சியும் இருக்கு அப்படின்னீங்க. சோ இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஆண்டு கிரகங்கள், இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன மாதிரியான இந்த வருடங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார்? கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நம்ம ஆண்டு கிரகங்கள் தான் வந்து ஆண்டு பலன்களுக்கு எடுத்துக்க முடியும். கோச்சார பலன்கள்னு வரும்போது நம்ம அதான் எடுத்துக்க முடியும். மாத பலன் வார பலன் வரும்போது நம்ம மாத கிரகங்கள் ஒவ்வொரு நாட்கள் நடக்கக்கூடிய சந்திரன் அடிப்படை வச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ இங்கே ஆண்டு பலன் அப்படின்னு வர்றதுனால இந்த ஆண்டு ஆளக்கூடிய நபர்களா யாரு, கிரகங்களா யாரு சார்? ஒரு நிமிஷம் சார், இதுக்கு எதுக்கு நான் அதை கேட்டேன்னா, ஏற்கனவே வந்து குருவுடைய பயிற்சி இயர்லி ஒன்ஸ் இருக்கு, சனியுடைய பயிற்சி 2.5 வருடத்துக்கு ஒரு முறை தான். ஆனா ஏற்கனவே இந்த வருடம் 2025 சனியுடைய பயிற்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அது வந்துட்டு என்ன பஞ்சாங்கம் அடிப்படையில? திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில. இப்ப திரும்ப வாக்கிய கணித அடிப்படையில தான் அந்த பயிற்சி வருது. சோ இந்த கிளாரிட்டி மக்களுக்கு கொடுக்கலான்றதுனால கேட்கிறேன். நீங்க கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. ஏற்கனவே வந்து சனி வந்து மீனத்துல தானே இருக்காரு. இப்போ நீங்க இப்பதான் இனிமே தான் வரப்போறாருன்னு சொல்றீங்களே, இது என்ன விஷயம்னு கேக்குறீங்க. அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய பாரம்பரிய ஜோதிடர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இனிமே தான் வந்து சனி பயிற்சி மீனத்துக்கு வரப்போறாரு. இப்போ வரைக்கும் கும்பத்துல ராகுவோட இணைவு பெற்று தான் இருக்காருன்றதான் நம்மளோட கணித அடிப்படையிலான நம்பிக்கை. ஸோ இந்த அடிப்படையில் மீனராசிக்கு நம்ம வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில் மார்ச் மாதம் வரப்போறாரு, சனி வரப்போறாரு. ஸோ இது வந்து திருக்கணித முறையில் ஏற்கனவே வந்துட்டு தான் ஒரு கணித முறை, அது ஒரு கணித முறை அதில் இருந்துகிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி சொல்லக்கூடிய, அதை நம்பி பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் இருக்காங்க, அதை நம்பக்கூடிய மக்களுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. வாக்கிய கணிதம் பாரம்பரிய முறை அதையும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் பெரும்பான்மையான மக்களும் இருக்காங்க. திருக்கோயில்களில் பெரும்பாலும் வாக்கிய கணிதம் ஃபாலோ பண்ணுவாங்க. சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்தில் அதில் மாற்றம் செய்யறதுக்கு அதிகாரம் இல்லை. திருநள்ளாறுல கூட இந்த சமயத்துலதான் வந்து அவங்களுக்கு செய்த கொடுத்த அந்த ஃபார்முலால வந்து மாற்றம் செய்யற அளவுக்கோ அதுல தப்பு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு யாரும் வந்து அந்த உயர்நிலை யாரும் அடையலைன்றதுனால அவங்க கொடுத்ததே நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் சனி வந்து மீனத்துக்கு வரதை நாங்க வந்து அடிச்சு சொல்றோம், கன்சிடர் பண்றீங்க. ஓகே, இது இன்னும் ஏனைய கிரகங்கள்லாம் இருக்குல்ல, ஆமா, அதன் அடிப்படையில இந்த வருடம் எல்லாருக்கும் எந்த மாதிரியான விஷயங்களை தரும்? அந்த குரு பகவான் கடகத்துக்கு வரப்போறது உறுதி. அவர் அந்த கடகத்துல உச்ச பலம் பெறக்கூடிய நிலையில இருக்க போறாருன்றது உறுதி. இது ஆண்டுக்கு குரு வந்து அவரோட சுழற்சி ஒரு ராசிக்கு ஒரு இடத்துக்கு வர்றதுனா திரும்ப வர்றது 12 வருஷம் ஆகும். அந்த அடிப்படையில் அவர் தன்னுடைய சொந்த உச்ச வீடு, சொந்த வீடுன்னு சொல்ல முடியாது, உச்ச வீடு, அவருக்கு ரொம்ப பிடிச்ச நட்பு வீடு, சந்திரனுடைய வீடு, அங்கே வரப்போறாரு. அங்கே வந்து சிறப்பான யோகா பலன்களை எல்லாத்துக்குமே கொடுக்க போறாரு. மீனத்துல சனி குருவோட வீட்டில் அந்த குருவே வந்து அந்த மீனத்துக்கு 5ஆம் வீடான கடகத்துக்கு வந்து அங்கே முழு பலம் அடைய போறாரு. கடகத்துல குரு அமரும்போது அவருடைய பார்வை வந்து மீன ராசிக்கு கிடைக்கும், மீன ராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் கிடைக்கும். சனிக்கு சுபத்துவ தன்மையை கொடுத்துட்றாரு. அசுபர்னு சொல்லக்கூடிய சனிக்கு குருவுடைய இணைவு, திரியோண நிலை இணைவு கிடைக்கிறதுன்றது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை எல்லாத்துக்குமே கொடுக்கும். எல்லா மக்களுக்கும் மனசுல நிம்மதியும் சந்தோஷத்தையும் அமைதியையும் கொடுக்கும் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், கண்டிப்பா இந்த 2026 நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு பார்க்குற எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு ஆண்டா அமையணும்னு நானும் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷங்க. மீண்டும் நானும் மக்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் சிறப்பான மகிழ்ச்சியான ஆண்டு அமையணுன்றதை நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். கண்டிப்பான முறையில் நல்ல விதமாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை மட்டும் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து விரும்புகிறேன். அதாவது இப்போ நம்ம சொல்றது வந்து கோச்சார அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்றது ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன்கள். ஜோதிட சாஸ்திரம் வந்து விதி அடிப்படையிலையும் கதி அடிப்படையிலும், அதாவது உங்கள் லக்ன அடிப்படையிலையும் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காரு அப்படின்றத பொறுத்தும் சில பலன்கள் வந்து மாறுபடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நடப்பு தசாபுத்திகள்
இப்போ உங்களுக்கு என்ன என்ன தசை நடந்துட்டு இருக்கு, அது உங்கள் வயதை பொறுத்து, உங்கள் பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து அந்த வேறுபாடுகள் வரும். அதன் அடிப்படையில் அது உங்களுக்கு யோகத்தை செய்தா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க தயாராக இருக்குது, அதையும் சேர்த்து இப்போ இருக்கக்கூடிய கிரக நிலையிலையும் வச்சு நம்ம பலன் சொல்லுவோம். அதுதான் இன்னும் சரியாக நுட்பமாக சரியானதாக துல்லியமான பலன்களாக இருக்கும். தேவைப்படுவங்க நிச்சயமான முறையில் என்னை தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது வழிகாட்டுதலை கொடுக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம்.